ஓகே, இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா டைரக்ஷன் சென்சிட்டிவ். ஓகேவா? டைரக்ஷன் வந்து மொத்தம் 8 டைரக்ஷன் இருக்குது. ஓகேவா? 8 திசை: நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு. ஓகேவா? சவுத்துக்கும் வெஸ்ட்டுக்கு இடையில உள்ள டைரக்ஷன் சவுத் வெஸ்ட், சவுத்து ஈஸ்ட்டு, சவுத் ஈஸ்ட்டு, அந்த மாதிரி. ஓகேவா? மொத்தம் எத்தனை? 8 டைரக்ஷன். மெயினாக உள்ளது நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு. சரியா? கொஸ்டின் போகலாமா? இப்போ சிம்பிளாக தான். ஓகேவா? இருக்கிற ரொம்ப சின்ன டாபிக் தான் இருக்குது. ஓகேவா? பாருங்கள், குணால் வாக்ஸ் 10 kilometers டுவர்ட்ஸ் now. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிற அந்த இடத்த ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி புள்ளி வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 10 கிலோமீட்டர் நார்த்து நோக்கி நடக்கிறானா, ஸோ நார்த்து மேலே தானே இருக்குது, ஸோ 10 kilometers. ஓகேவா? ஃப்ரம் தேர், அங்கேருந்து ஹி வாக் 6 kilometers டுவர்ட்ஸ் சவுத்து. அங்கேருந்து சவுத்து நோக்கி 6 kilometers நடக்கிறாங்க. அதாவது பின்னால் அப்படி வரான். ஸோ ஓகேவா, அந்த இடத்துக்கு வந்துட்டான். தென் ஹி வாக்ஸ் 3 kilometers டுவர்ட்ஸ் ஈஸ்ட். ஈஸ்ட் எங்கே இருந்தாலும் இருக்குது, ஒரு 3 kilometers நடக்கும். சரியா? How far and in which direction is he with reference to the starting point? ஆரம்பித்த புள்ளியிலிருந்து இப்போ எந்த தொலைவு மற்றும் எவ்வளோ தூரத்தில் இருக்கான்னு கேட்டிருக்கான். ஆரம்பித்தது இருந்தாக்கா, ஃபினிஷிங் இப்போ இருந்தாக்கா, ஸோ ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுங்க. ஓகேவா? கனெக்ட் பண்ணிடுச்சா? ஸோ டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா இது நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, நார்த் ஈஸ்ட்டில் இருக்கான். ஓகேவா? எவ்வளோ தூரத்தில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது எவ்வளவு? முதல்ல இது 10ல் 6 kilometers ரிட்டர்ன் வரனா, ஸோ அப்போ இது எவ்வளோ இருக்கும்? 4 இருக்கும். ஓகே தானே? சரி, இது எவ்வளோ போனால் அந்த பக்கம் 3 போனானா, ஸோ அப்போ இது 4, இது 3. இந்த இடம் ஹைபாட்னியூஸ் மாதிரி இருக்கா? ஓகேவா? இது 19 எடுத்துக்கிட்டோம்னா இது ஹைபாட்னியூஸ். ஓகேவா? அப்போ √3² + 4², √9 + 16, √25, 5. ஸோ இப்போ இந்த தூரம் எவ்வளவு? 5 kilometers. புரிஞ்சுதா? ஏன்னா மொத்தம் இது 10ல் இது 6 போயிடுச்சுன்னா மீதி 4, இந்த பக்கம் ஒரு 3 வாரம். ஸோ இந்த இடம் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ஹைபாட்னியூஸ். ஸோ அப்போ எவ்வளவு? 5 kilometers. எந்த திசையில் இருக்கான்? நார்த் ஈஸ்டில் இருக்கான். ஓகேவா? ஆரம்பித்த புள்ளி, முடிகிற புள்ளி, ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணணும். ஓகேவா? ஓகே. மறுபடியுமா? ஃபேசிங் வெஸ்ட். ஓகேவா? வெஸ்ட் நோக்கி இருக்கானா? வெஸ்ட் எங்கே இருக்குது? இந்த பக்கம் இருக்கா? ஓகே. A man is facing west. He turns 45 degrees in the clockwise direction. இப்போ ஒரு சர்க்கிள் எடுத்துக்கோங்க. ஓகேவா? 90 90 90 90. சரியா? இப்போ இதில் 45னா கரெக்டாக இந்த டைரக்ஷன் தான் 45. சரியா? He turns 45 degrees in the clockwise direction. சரி, இப்போ இது 270 in the anti-clockwise direction. Which direction is he facing now கொடுத்துருக்கானா? 2 டைரக்ஷன் கொடுத்துருக்கானா? 2 எதிர் டைரக்ஷன் கொடுத்துருக்கானா? ரெண்டுத்தையும் கழி, அதாவது சேம் டைரக்ஷனாக இருந்தால் கூட்டுங்க, எதிர் டைரக்ஷனாக இருந்தால் கழிச்சிங்க. ஓகேவா? ஸோ 270 45 225 வருமா? ஓகேவா? எது பெருசு? ஆன்டி கிளாக் வைஸ் தான் பெருசு. ஸோ ஆன்டி கிளாக் வைஸில் 225 பாருங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்த டைரக்ஷன் பார்த்துருக்கானா? இங்கே நீங்கள் ஒரு 90யா, இங்கே நீங்கள் ஒரு 90, 180யா, 180, ஒரு 45, அதானே? ஸோ இப்போ எது டைரக்ஷனும் பார்த்துருக்கான்? ஆன்டி கிளாக் வைஸ்ன்றதுனால ரிவர்ஸ். அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு 45 இந்த கிளாக் வைஸ், அப்புறம் 270 இந்த ஆன்டி கிளாக் வைஸ். எது டைரக்ஷனுன்றதுனால என்ன செஞ்சுட்டேன்? கழிச்சிட்டேன். ஒரே டைரக்ஷனாக என்ன செய்யணும்? ஊட்டணும். சரியா? ஸோ 225 anti-clockwise direction. 90 90 + 90 180, 45 225. ஸோ அப்போ இது என்ன டைரக்ஷன்? ஸோ அப்போ இந்த டைரக்ஷன் இப்போ பார்த்துட்டு இருக்கான். இது என்ன டைரக்ஷன்? ஃபிக்ஸ் பண்ணுங்க. நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, நார்த் ஈஸ்ட்டு. ஸோ அப்போ எந்த டைரக்ஷனை பார்த்துருக்கான்? நார்த் ஈஸ்ட்டை பார்த்துருக்கான். புரிஞ்சுதா? ஓகே. Question எடுத்துக்கலாம் பாருங்க. One evening before sunset, two friends Sumit and Mohit were talking to each other face to face. If Mohit's shadow was exactly to his right side, which direction was he facing now? அதாவது சூரிய உதயத்துக்கு முன்னாடி, சூரிய மறைவுக்கு முன்னாடி. ஓகேவா? சூரியன் எங்கே மறையும்? மேற்கில் தானே மறையும். ஓகேவா? ஸோ சூரியன் வந்து மேற்கு மறையும்.
சரியா? ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் பேசிட்டு இருக்காங்க, சுமித்து மோகித். நேருக்கு நேராக எதிர பார்த்து பேசிட்டு இருக்காங்க. அதில் மோகித்தோட ஷேடோ ரைட் சைடில் விழுதான். ஓகேவா? மோகித்தோட ஷேடோ அவனோட ரைட் சைடில் விழுதான். இப்போ சூரியன் வந்து இந்த பக்கம் இருக்குமா? ஸோ இங்கேருந்து நிழல் விழுந்தா இப்போ ஒரு உதாரணத்துக்கு மோகித் வந்து நார்த்து நோக்கி இருக்கான்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? இன்னொருத்தன் யாரு? சுமித். அவன் சவுத்தை நோக்கி இருக்கான்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஃபேஸ் டு ஃபேஸா. இப்போ சூரியன் வந்து இந்த பக்கம் இருக்குமா? ஸோ இங்கேருந்து நிழல் விழும்போது அவனுடைய நிழல் எந்த பக்கம் விழுந்தா? இது அவனுடைய லெஃப்ட்டு தானே, இது அவனுடைய ரைட் சைடில் விழுதான். அப்படி தானே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற டைரக்ஷன் கரெக்டு. ஓகேவா? அப்போ சுமித்து சவுத்து, மோகித்து நார்த்து. இப்போ இதே இது மாற்றி எடுங்க. மோகித்து சவுத்து, சுமித் நார்த்துன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இங்கேருந்து நிழல் விழுந்தா என்னாகும்? இப்போ மோகித் வந்து இப்படி நோக்கி இருக்கான், அப்படி தானே? ஸோ அப்போ அவனுடைய லெஃப்ட் ரைட்டு மாறும். ஸோ அப்போ அவனுடைய இது லெஃப்ட் ஆயிரும், இது ரைட் ஆயிரும். சரியா? லெஃப்டில் நிழல் விழுதா ஆகும். ஆனால் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா அவனுடைய ரைட்டில் நிழல் விழுதா கொடுத்துருக்காங்க. ஸோ மோகித் வந்து நார்த்தை நோக்கி இருந்தால்தான் அவனுடைய நிழல் ரைட்டை நோக்கி விழும். ஓகேவா? இப்படி நேருக்கு இருந்தாங்கன்னா லெஃப்ட் ரைட் வந்து மாறும். சரியா? ஸோ therefore மோகித் is facing north side. ஓகேவா? மோகித் is facing north side. புரிஞ்சுதா? அவன் கொடுத்துருக்கிற பிரகாரம் கரெக்டாக இருக்குது. மோகித் நார்த் சைடில் இருந்தான்னா அந்த நிழல் வலது பக்கம் விழுது. சவுத் சைடு வச்சோன்னா அந்த நிழல் இடது பக்கம் விழுது. ஓகேவா? ஓகே, அடுத்த விஷயம் பாருங்கள். ஏ வாட்ச் ரீட்ஸ் 4:30. வாட்ச் எடுத்துக்கோங்க. ஓகேவா? 4:30 மணி காட்டுதான். ஸோ 4:30 மணினா ஓகேவா? வித் த மினிட் ஹேண்ட் பாயிண்ட்ஸ் ஈஸ்ட் தான். இதுதானே மினிட் ஹேண்டு. ஆக்சுவலாக இப்போ இது என்ன டேரக்ஷன் இருக்குது? சவுத் டேரக்ஷனில் இருக்குது. ஓகேவா? ஆனால் அந்த சவுத் எப்படியா மாறினா ஈஸ்ட்டாக மாறலாம். ஆக்சுவலாக ஈஸ்ட் எங்கே இருக்கும்? இங்கே தானே இருக்கும். ஸோ இங்குள்ள ஈஸ்ட் இங்கே வந்துருச்சு. ஸோ அப்போ இங்குள்ள சவுத் எங்கே போகும்? இங்கே போயிடும். ஸோ அப்போ இங்குள்ள வெஸ்ட் எங்கே போகும்? மேலே போயிடும். ஸோ அப்போ இங்குள்ள நார்த் எங்கே வரும்? இந்த பக்கம் வரும். சரியா? in what direction will the our hand point down? our hand இருக்கு தானே? ஸோ சவுத்து ஈஸ்டாக மாறிடுது, ஈஸ்ட் நார்த்தாக மாறிடுது, அப்படி தானே? ஸோ அப்போ இந்த டைரக்ஷன் என்னது? நார்த்து ஈஸ்ட். புரிஞ்சுதா? அவன் என்ன சொல்லியிருக்கான்னா மினிட் ஹேண்ட் வந்து ஈஸ்ட்டை நோக்கி இருக்குங்க. ஆனால் மினிட் ஹேண்ட் வந்து நார்மலாக இப்போ எது நோக்கி இருக்குது? சவுத்து நோக்கி இருக்குது. அப்போ சவுத்து ஈஸ்டாக மாறிடுது. இங்கேயே நீங்கள் நகர்ந்துட்டு. ஸோ அப்போ இங்கொழுது இங்கே பேரும், இங்கொழுது இங்கே பேரும், இங்கொழுது இங்கே பேரும். ஓகேவா? அவர் ரெண்டு எங்கே இருக்குது? ரெண்டுத்துக்கு இடையில இருக்குது. ஓகேவா? ஸோ ரெண்டுத்துக்கு இடையில ரெண்டு டைரக்ஷன் இருக்குது, நார்த் ஈஸ்ட். புரிஞ்சுதா? ஓகே. ஓகே, என்ன கொடுத்துருக்கான் பாருங்க. சவுத் ஈஸ்ட் பிகம்ஸ் நார்த்தா. சரியா? சவுத் ஈஸ்ட் எது? இதுதானே சவுத் ஈஸ்ட். சவுத் ஈஸ்ட் என்னவா மாறிடுதான்? நார்த்தாக மாறிடும். நார்த் ஈஸ்ட் என்னவா மாறிதான்? வெஸ்ட்டாக மாறிடும். நார்த் ஈஸ்ட் தானே ஆக்சுவலாக. இதுதான் நார்த் ஈஸ்ட். நார்த் ஈஸ்ட் என்னவா மாறுது? வெஸ்ட்டாக மாறும். சரியா? அப்படின்னா வெஸ்ட் என்னவா மாறுன்னு எடுத்தாங்க. ஆக்சுவலாக இதுதான் வெஸ்ட்டு. இங்குள்ள வெஸ்ட்டு நகண்டு இங்கே வரைக்கும் போயிருக்கு, அப்படி தானே? ஸோ இங்கே நீங்கள் ஒரு 90, இங்கேருந்து ஒரு 45, ஸோ 135 டிகிரி கிளாக் வைஸில் நகர்ந்துருக்கு. சரியா? சவுத் ஈஸ்ட் நார்த்தாக மாறிட்டா, சவுத் ஈஸ்ட்டாக நார்த்தாக மாறிட்டு, இங்குள்ள நார்த் நகர்ந்து இங்கே வந்துருக்கு. ஸோ இங்கே நீங்கள் 90 + 45 135 டிகிரி, அப்படி தானே? ஸோ 135 டிகிரி கிளாக் வைஸில் நகர்ந்து போயிடும். ஸோ வாட் வில் வெஸ்ட் பிகம்னா இங்கே உள்ள வெஸ்ட்டு. ஸோ அப்போ எங்கே உள்ள பொருள் இங்கே வந்துருக்கும், தானே? இங்கேருந்து ஒரு பொருள் அங்கே போகும். ஸோ அப்போ இந்த இடம் என்னவா ஆகும்னு கேட்டுருக்காங்க. ஸோ இங்கே உள்ள இங்கே நீங்கள் 90 45 135 இங்கே உள்ள சவுத் ஈஸ்ட் நகர்ந்து இங்கே வந்துருக்கும். 135 டிகிரி கிளாக் வைஸில் நகர்ந்து இந்த பக்கம் வந்துருக்கும், அப்படிதானே?
135 டிகிரி கிளாக் வைஸ் தான் நகருது. ஓகேவா? அவன் கொடுத்துருக்கிற பிரகாரம் பார்த்துக்கலாம். சவுத் ஈஸ்ட் நார்த் ஆயிடும், சவுத் ஈஸ்ட் நார்த் ஆகும். எப்படி 135 டிகிரி நகர்ந்து வருது. ஸோ இப்போ வெஸ்ட் என்ன ஆகும் கேட்டுருக்காங்க. ஸோ அப்போ இதுக்கு முன்னால் வந்து 135 டிகிரி நகர்ந்து இங்கே வந்துருக்கோம். ஸோ சவுத் ஈஸ்ட் ஆன்சர். சரியா? அடுத்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்க. கொடுத்துருக்கிறது அப்படியே எழுதுறோம். பாயிண்ட் 2 is 12 meter to the east of point P. பாயிண்ட் P இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பாயிண்ட் Pக்கு 12 மீட்டர் ஈஸ்டில் பாயிண்ட் 2 இருக்கான். ஈஸ்ட் இந்த பக்கம் தானே, 12 மீட்டர் ஈஸ்டில் பாயிண்ட் Q. பாயிண்ட் T is 18 meter to the south of point Q. பாயிண்ட் Q தானே, இங்கே சவுத்தில் 18 மீட்டரில் என்ன இருக்கான், T இருக்கான். சரியா? Snehha who is standing at point T walks 4 meter towards east. East நோக்கினா இதானே ஈஸ்ட் நோக்கி 4 மீட்டர் நகருதா. சரியா? towards east takes a left turn and walks 8 meter. இப்படி தானே போறா. ஓகேவா? ஸோ இதில் லெஃப்ட்னா இந்த பக்கம் லெஃப்ட், இந்த பக்கம் ரைட். ஓகேவா? ஸோ லெஃப்ட் டர்ன் அண்ட் வாக்ஸ் 18 மீட்டர். ஓகேவா? இந்த பக்கம் இருக்குதா. ஓகேவா? 18 மீட்டர் கரெக்டாக இதுக்கு நேராக வரா. அப்படி தானே, ஏன்னா இதுவும் 18, இதுக்கு நேர் இணை வந்து 18. ஓகேவா? she takes a right turn and walks for 3 meter. ஸோ இங்கேருந்து ரைட்டு தானே, ஸோ இது ஒரு 3 மீட்டர் ஆகுதா, இப்படி நின்றுதா. சரியா? இந்த பாயிண்ட் இருந்து பிங்கிற பாயிண்ட், இந்த பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கானா சொல்லலை. சரியா? ஸோ இது என்ன சொல்லியிருக்கான், டீன்னு சொல்லியிருக்கானா. சரியா? இது PQTB. கொஸ்டின் என்னன்னா, இன் விச் டைரக்ஷன் இஸ் பாயிண்ட் T வித் ரெஸ்பெக்ட் டு B. பாயிண்ட் T எங்க இருக்கான் கேட்டிருக்காங்க. V பொறுத்து தானே V. ஸோ இதான் இருக்கு V. சரியா? ஸோ இந்த இருக்கு T. அப்படிதானே, இது P, இது 12 மீட்டர், இது 18, இது 18, இது இந்த பக்கம் ஒரு 3 மீட்டர், இது V. ஓகேவா? வித் ரெஸ்பெக்ட் டு வின்னு கேட்டிருக்காங்க. வியை பொறுத்து டி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ வியை ஃபிக்ஸ் பண்ணுங்க, வியும் டியும் கனெக்ட் பண்ணுங்க. எந்த டேரக்ஷனில் போகுது, இது சவுத்து, இது வெஸ்ட்டு. ஸோ சவுத் வெஸ்ட். புரியுதா? எந்த டேரக்ஷன் எங்கேன்னு கேட்டிருக்கானோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இன் விச் டேரக்ஷன் இஸ் பாயிண்ட் டி வித் ரெஸ்பெக்ட் டு பாயிண்ட் பி. வியை பொறுத்து டி எந்த டேரக்ஷன் இருக்குது, ஸோ வியை ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஓகேவா? ரெண்டுத்தையும் இணைச்சி கண்டுபிடிச்சிங்க. அடுத்த கொஸ்டின் என்ன, how far and in which direction is point Q with respect to point V. Q வந்து எந்த திசையில இருக்கான், V ஐ பொறுத்து Q எங்க இருக்குன்னு கேட்டாங்க. Q இங்க தானே இருக்கு, V இங்க இருக்கா. ஸோ V க்கு Q க்கு ஃபிக்ஸ் பண்ணுங்க. சேருங்க. எந்த டைரக்ஷன்ல போகுது, வெஸ்ட் டைரக்ஷன்ல போகுது. எவ்வளவு தொலைவு போகுதுன்னு பாருங்க. இப்போ இது 3, இந்த இடம் எவ்வளவு பார்த்தா நம்ம 4 மீட்டரா. ஸோ இது 4 தான், இதுக்கு நேர் இணையா இருக்கா அந்த கோடு. ஸோ இது கோடு 4 மீட்டர். புரிஞ்சுதா? இதுக்கு இணையாக இருக்கா, ஸோ இது 4 மீட்டர். இதுக்கு இணையாக இருந்துச்சா, ஸோ 18 மீட்டர். சரியா? இணை கோடுகள் சமம். ஸோ அப்போ இது ஒரு 3, இது ஒரு 4. இப்போ V இங்கே இருக்கா, இது ஒரு 3 மீட்டரா. இதை ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் Q இருக்கா, அப்படிதானே. ஸோ இது ஒரு 4, இது ஒரு 3. ஸோ 4 + 3 7. எந்த டைரக்ஷனில் இருக்குது, விலேருந்து எந்த டைரக்ஷனில் இருக்குது, வெஸ்ட்டு நோக்கி இருக்குது. அப்படிதானே, வெஸ்ட் நோக்கி 7 மீட்டர் வெஸ்ட்ல. புரியுதா? அவ்வளோதான். ஓகே ஸ்டூடெண்ட், நெக்ஸ்ட் டாபிக் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நடக்கும். ஓகேவா? ஓகே, பாய்.